எப்போ எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் நிறைய பேர் அந்த கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கேலண்டர் படி இப்போ நடக்கலை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீக் அப்போது டைம் டேபிள் அனுப்புனா கூட நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூலை இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் அவங்க டைம் டேபிள் அனுப்பிச்சா 29th ஜூன் அப்போ ஸ்டார்ட் ஆகும். அப்போ 29th ஜூனில் ஸ்டார்ட் ஆகி அப்போ முடிக்கிறதுன்றது வந்து ஜூலை ஃபஸ்ட் வீக்லனா 3 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் வந்து டைம் டேபிள் வந்தால் கூட அது டஃப் தான். ஸோ எக்ஸாம் வந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் இல்லைன்னா அதுக்கப்புறமேட்டு எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போதைக்கு பார்க்கலாம். அதுவும் ஜூலை ஃபஸ்ட்டுக்குள்ளே வந்து டைம் டேபிள் வந்துச்சுன்னா நமக்கு வந்து செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக் வந்து எக்ஸாம் இருக்கலாம். அவ்வளோதான். ஸோ செகண்ட் வீக் தேர்ட் வீக்குக்குள்ளே கண்டிப்பாக எக்ஸாம் முடிஞ்சிடும். இன்னொன்று என்ன எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறாங்கன்னா, பிஎஸ்சி பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கள்ல, பிஎஸ்சி பிஎட் நான் 4 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10th ஜூலை தான் வந்து எக்ஸாம் லாஸ்ட் ஒர்க்கிங் டே. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கும் நமக்கும் சேர்த்து பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ அதனால் என்னென்ன திங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் வீக் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ செகண்ட் வீக் ஆர் தேர்ட் வீக் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பட் ஆனால் வந்து எதையும் நம்ம சொல்ல முடியாது தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும். அதனால் எந்த வீக் வேணாலும் ஜூலையில் எக்ஸாம் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட இது.